Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Seven Sense Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்திருக்கோம், ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிற கரன்சி பேர்ஸ்லாம் ப்ரீ மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி எங்கே பை அண்ட் செல் போகலாம் அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து எஸ்எம்சி யூஸ் பண்ணி நான் என்ன பார்க்குறேன் அப்படின்றத இந்த யூடியூப் சேனல் வந்து அப்லோட் வந்து பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் ட்ரேடர் வந்து கிடையாது. நான் சொல்கிறத அப்படியே எடுத்துக்கிட்டு நீங்கள் பை அண்ட் செல் என்ட்ரு ஆகிறத அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு நீங்கள் ப்ராஃபிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ட்ரி போகிறீங்க, அதுதான் வந்து என்ட்ரி போகிறீங்க அப்படின்னா அதுதான் வந்து பெஸ்ட். ஓகேங்களா? சரி, ஓகே. நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலகிராம் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிட்டு எனக்கு கான்டெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூரோஎஸ்டி லாஸ்ட்டாக ஒரு சப்ளை வந்து சொல்லியிருந்தேன். லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க. அந்த சப்ளையில் மார்க்கெட் வந்து நான் டைரக்ட் என்ட்ரி போயிருந்தேன். இந்த இடத்துல மார்க்கெட் வந்து என்ட்ரி ட்ரிகர் பண்ணிட்டு 1:3 வந்து செட் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? 1:3 செட் பண்ணியிருந்தேன். ஆனால் மார்க்கெட் வந்து டிபி கொடுக்கறதுக்கு முன்னாடி நமக்கு இந்த லோ இருக்குது பார்த்தீங்களா? இந்த லோவை மார்க்கெட் வந்து ஒரு ஸ்வீப் வந்து கொடுத்தான். ஸோ ஸ்வீப் கொடுத்த உடனே நான் இந்த கரண்ட் ப்ரைஸில் வந்து எக்ஸிட் ஆகிட்டேன். ஓகேங்களா? ஸோ எதுக்கு வந்து நான் 1:3 வந்து நான் எதுக்கு ட்ரை பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் மார்க்கெட் டிமாண்ட் கண்ட்ரோலில் இருக்குது. டிமாண்ட் கண்ட்ரோல் எடுத்துகிட்டு மேலே இருக்கக்கூடிய இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கிற இந்த சப்ளையில் செல் ஆகலாம்னு சொல்லியிருந்தேன். அதனால கண்ட்ரோல் வந்து டிமாண்டில் இருக்குது. அப்போ மார்க்கெட் மோஸ்ட்லி மேலே போகிறதுக்கு தான் சான்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த சப்ளையில் மார்க்கெட் கண்ட்ரோல் எடுத்து கீழே வரலான்னு சொன்னேன். ஸோ இந்த இடம்ன்றது வந்து நமக்கு ஒரு கவுண்டர். ஓகேங்களா? அப்படின்றனால நம்ம இந்த இடத்துல ஒரு சின்ன ப்ராஃபிட் தான் வந்து நம்ம பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது ஸ்வீப் பண்ண உடனே எனக்கு வந்து கன்ஃபார்ம் இல்லை மார்க்கெட் வந்து செல் ஆவான்னு சொல்லிட்டு ஸோ அந்த இடத்துல வந்து எக்ஸிட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து மேலே தான் வந்து போயிட்டுருக்கோம். ஓகேங்களா? ஸோ நம்ம யூரோ ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா, ஒன்று இந்த சோச் வந்து நடக்கணும். ஓகேங்களா? இங்கே மார்க் பண்ணியிருக்க சோச் நடக்கணும். இல்லைனா இந்த ஹையை வந்து எடுக்கணும். அதுக்கப்புறம் தான் நமக்கு மூமெண்ட். ஸோ ஒரு வழியாக வெக்கேஷன்லாம் முடிஞ்சு. ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் இருந்து வீடியோஸ் வந்து ப்ராப்பராக கிடைக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, கோல்டு வந்து பார்த்தலாம், ஒரு அப்டேட் வந்து கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ எல்லாமே மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஷார்ட் வீடியோ தான். ஸோ கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து மேலே போய்க்கிட்டே இருக்கான். கோல்டோட கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது மோஸ்ட்லி மேலே போகிறதா தான் இருக்குது. ஓகேங்களா? ப்ரைஸ் வந்து மேலேயே வந்து போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால் நமக்கு அதை பேஸ் பண்ணி நம்ம பை போகிறதுல ஒரு கண்ட்ரோல் வந்து இப்போ பை போகிற மாதிரி நம்ம வந்து பிளான் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? செல் வந்து பிளான் பண்ண வேணாம். ஸோ இப்போ வந்து என்ன நடந்திருக்குன்றதை பார்க்கலாம். நம்ம செல் வந்து போக வேணான்றது வந்து ஹோல்டு பண்ண வேணாம். ஆனால் நம்ம வந்து செல் வந்து சின்ன ப்ராஃபிட்ஸ் வந்து பண்ணலாம். இப்போ வந்து யூரோ ஹிஸ்ட்ரியில் வந்து பண்ண மாதிரி யூரோ ஹிஸ்ட்ரியோட ப்ராஃபிட் வந்து சைடில் கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. ஓகே. ஆக்சுவலாக யூரோ ஹிஸ்ட்ரியில் நான் கிட்டத்தட்ட ஒரு 2% கிட்ட நான் வந்து ரிஸ்க் எடுத்து அந்த ட்ரேடு வந்து பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போது கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸில் நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த இடத்துல பிஓஎஸ், இந்த இடத்துல சோச் வந்து நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஒரு புல் பேக் கொடுத்துருக்கான், இந்த இடத்துல ஒரு புல் பேக் கொடுத்துருக்கான். ஸோ இதெல்லாம் வந்து பிஓஎஸாக வந்து ஏன் எடுக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து என்ன நடந்திருக்குன்னா, நல்லா அந்த ஸ்ட்ரக்சரை பாருங்கள். மார்க்கெட் வந்து இப்படி மேலே போயிருக்கான், ஒரு கேண்டில் கீழே வந்திருக்கு. ஸோ மறுபடியும் மேலே போயிருக்கு. மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான்னா, இந்த இடத்துல நின்று இருக்கான். ஓகேங்களா? வந்துட்டு நின்று இருக்கான். ஸோ இங்கே பாருங்கள், இதில் எவ்வளோ கன்சால்டேஷன் நடந்திருக்கு. இந்த இடத்துல ஒரு கன்சால்டேஷன் நடந்து, அந்த கன்சால்டேஷன்றது வந்து ஒரு புல் பேக் மாதிரி தெரியுது. அந்த கன்சால்டேஷன் இப்படி கன்சால்டேட் ஆகிறது ஒரு 2 கேண்டில் செல் வந்து ஒரு புல் பேக் மாதிரி தெரியுது. இருந்தாலும் நம்ம வந்து இதை வந்து ஒரு புல் பேக்காக வந்து நோட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து புல் பேக்காக நோட் பண்ணியாச்சு. நம்ம இதையும் வந்து ஒரு பிஓஎஸாக வந்து எடுத்துக்கலாம். இது பிஓஎஸாக எடுத்தால் என்ன நடக்குதுன்றதை வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து பிஓஎஸாக எடுத்தாச்சு. மார்க்கெட் மேலே போனால் கீழே வந்திருக்கான். இங்கே வந்து நமக்கு டிமாண்ட் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம மேக்ஸிமம் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரை நான் எடுக்கவே மாட்டேன். ஓகேங்களா? அது ஏன்ற ரீசன் வந்து பார்த்தலாம். இப்போ வந்து
இந்த இடத்துல ஒரு டிமாண்ட் வந்து மார்க் பண்ணுறேன். இப்போது நான் இங்கே டிமாண்ட் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல ஒரு கன்சால்டேட் பண்ணி மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கான். இது வந்து ஒரு மேனிப்புலேஷன், ஒரு ஸ்விங்கு மாதிரின்னு வச்சுக்கோங்க. மேனிப்புலேஷன் ஒரு பிஒய்ஸ்ன்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல கன்சால்டேட் பண்ணி ஒரு ஸ்விங்கு மாதிரி கொடுத்துட்டு எல்லாரையும் இந்த இடத்துல உள்ளே வர வச்சுட்டு மேலே வந்து போவாங்க. இப்போது உள்ளே வந்தவங்களோட லிக்விடிட்டி இந்த லோவை வந்து ஹண்ட் பண்ணுறது அவங்களோட நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பாக இருக்கும். ஸோ இந்த டிமாண்டுக்கு இன்டியூஸ்மெண்ட் இல்லை. அப்போது நம்ம லிக்விடிட்டி கிளாஸ் படித்தவங்களுக்கே தெரியும், இந்த லோ வந்து எடுத்துருவான். அப்புறம் எதுக்கு இந்த லோ வந்து எடுத்திருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இது ரெண்டுமே ஒரு ஸ்விங்கே வந்து கிடையாது. ஓகேங்களா? ஒரு ஸ்விங்கு ஒரு ஒரு பர்ஃபெக்டான ஸ்விங்கே வந்து கிடையாது. லிக்விடிட்டி கிளாஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும். அப்போது சோச்ன்றது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து சோச். சரிங்களா? இது வந்து சோச். இப்போது இங்கே இருக்கக்கூடிய பிஓஎஸ்க்கு இந்த 2 லோவும் நமக்கு இன்டியூஸ்மெண்ட்டாக மாறிடுச்சு. அப்போது இந்த டிமாண்டில் இருந்து நமக்கு பைன்ற ஒரு விஷயம் நடக்கணும். மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான், இந்த டிமாண்டில் வந்துட்டு இங்கே மிட்டிகேட் வந்து பண்ணிவிட்டு ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு அப்புறம் இந்த டிமாண்டை ஃபெயில் பண்ணிட்டான். இந்த டிமாண்ட் ஃபெயில் பண்ணதுக்கப்புறம் நமக்கு தெரியும், இது லிக்விடிட்டி. அந்த டிமாண்ட் ஃபெயில் ஆனதுக்கப்புறம் இது ஸ்ட்ராங்கஸ்ட் லிக்விடிட்டியாக மாறிடும். ஓகேங்களா? இது இங்கே இருக்கக்கூடிய இந்த லோ. ஓகேங்களா? ஸோ இந்த டிமாண்ட் ஃபெயிலியர் ஆனனால மார்க்கெட் வந்து இந்த சோச் அப்படின்ற ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஓகேங்களா? இப்போது நல்லா பாருங்கள், நமக்கு சோச் நடந்திருக்கு, சப்ளை வந்து கொடுத்துருக்கு. இது வந்து ஃப்ளிப்பு. ஓகேங்களா? இது ஃப்ளிப்பு, இது எக்ஸ்ட்ரீம். ஓகேங்களா? ஸோ இப்போது எஸ்என்சி பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியும்னா, நமக்கு ஒரு பிஓஎஸ் நடந்து ஒரு சோச் வந்து நடந்திருக்கு. அது நமக்கு இந்த இடத்துல டிமாண்ட் கண்ட்ரோல் எடுத்து நடந்திருக்கு அப்படின்ட்டு வந்து தெரியும். நான் எப்படி பார்க்குறேன்னா, மார்க்கெட் இந்த லிக்விடிட்டிலாம் ஹண்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே டிமாண்ட் இல்லாதனால இந்த லோவை ஸ்வீப் பண்ணிவிட்டு மேலே போகிறோம். இப்படி பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ இது சோச் கிடையாது. ஓகேங்களா? அப்போ இந்த சப்ளை நம்ம ட்ரேட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, ட்ரேட் பண்ண முடியும். இதுலேயும் ட்ரேட் பண்ணலாம், இதுலேயும் செல் வந்து பண்ணலாம். ஆனால் மார்க்கெட்டோட நெக்ஸ்ட்டு மூவ்மெண்ட், கேரக்டர் எல்லாம் இப்படி தான் இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ லிக்விடிட்டி தான் ஹண்ட் பண்ணிட்டு வருது. இது ஸ்வீப். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், 5 மினிட்ல இது வந்து ஹை, இதுக்கு கீழே டிமாண்ட் வந்து எடுக்கலாம். ஆனால் இப்போதைக்கு வேண்டாம். ஓகேங்களா? இப்போதைக்கு வேண்டாம். ஸோ இது வந்து ஒரு டிமாண்டாக வந்து எடுத்துக்கலாம். இந்த சப்ளையில் கண்ட்ரோல் எடுத்து மார்க்கெட் இந்த சப்ளையில் கண்ட்ரோல் எடுத்து கீழே வந்து இந்த டிமாண்டில் கண்ட்ரோல் எடுத்து மேலே போகலாம். ஓகேங்களா? அப்போது இங்கே கண்ட்ரோல் எடுத்து இங்கே கீழே இந்த சப்ளையில் கண்ட்ரோல் எடுத்து கீழே வந்து டிமாண்டில் கண்ட்ரோல் எடுத்து மேலே போனதுக்கு இங்கே ரியாக்ஷன் பண்ணிவிட்டு நமக்கு இந்த இடத்துல ஒரு டிமாண்டை வந்து கொடுக்கும். இன்கேஸ் இந்த எக்ஸ்ட்ரீமில் மார்க்கெட் கீழே வந்து இந்த டிமாண்டுக்கு வந்துட்டானா கண்டிப்பாக டிமாண்டில் கண்ட்ரோல் எடுத்து மேலே போயிடுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த சப்ளையில் நம்ம செல் பண்ண போகிறோம். இந்த செல்லுன்றது 15 மினிட்ஸில் இருக்கும். இந்த செல்லுன்றது நம்ம 1 மினிட்ல ப்ளேஸ் பண்ணணும். அந்த அளவுக்கு ரீஃபண்ட் பண்ணி உள்ளே போகணும். நம்மளோட டிபின்றது எங்கே இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்ம டிபியாக இருக்கணும். இந்த லோலே டிபியாக முடிச்சிடணும். ஸோ நம்மளோட என்ட்ரின்றது 1 மினிட்ல செட் பண்ணி நம்ம என்ட்ரி வந்து போகும். ஓகேங்களா? இந்த லோ வரைக்கும் டிபி வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 1:6 வந்துடும். ஓகேங்களா? 1:7 கிட்டே வரும். ஓகேங்களா? ஸோ இங்கே தான் வந்து ஸ்ட்ரக்சர் இருக்குது. இன்னும் சப்ளை மிட்டிகேட் பண்ணலை. ஓகேங்களா? ரீஃபண்ட்மெண்ட் வந்து இன்னும் மிட்டிகேட் பண்ணல. ரீஃபண்ட்மெண்ட் மிட்டிகேட் பண்ணால் தான் நமக்கு வந்து நெக்ஸ்ட் மூமெண்ட். ஸோ புரியுதுங்களா? இப்போ வந்து கோல்டு வந்து சோச்சா இருந்தாலும் இது மார்க்கெட் செல் போகாது. ஓகேங்களா? பை போகிறதுக்கு தான் ஹைலி சான்ஸ் இருக்குது. அப்படி இன்கேஸ் செல் போயிட்டா எகென் மார்க்கெட் பை தான் வந்து போவான். ஓகேங்களா? ஸோ இதில் நெக்ஸ்ட் மூமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரீஃபண்ட்மெண்ட்லேருந்து 1 மினிட்ல ட்ரெண்டை பிடிச்சி செல் பண்ணணும். அந்த செல்லுன்ற ட்ரேடுக்கு டிபின்றது நமக்கு இந்த லோவில் மட்டும்தான் இருக்கணும். ஓகேங்களா? இந்த லோவில் மட்டும்தான் இருக்கணும். ஏன்னா மார்க்கெட் இப்படி வந்து இந்த லோவை எடுத்துட்டோம், மேலே போகலாம். அப்போ நமக்கு ப்ராஃபிட் எக்ஸிட் ஆயிரும். ப்ராஃபிட் வந்து நம்ம பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ
இந்த சப்ளைவை மார்க்கெட் யூஸ் பண்ணும். இந்த லோவை எடுத்துட்டு இந்த டிமாண்டில் இருந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கு ஹைலி சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த சப்ளையை கன்ஃபர்மேஷன் பாருங்கள். 1 மினிட்ல இந்த இடத்துல இருந்து செல் வந்து பண்ணலாம். செல் பண்ணி இந்த லோவில் டிபி எக்ஸிட் பண்ணிவிட்டு மார்க்கெட் இந்த டிமாண்டுக்கு வந்தால் பைக்கு கன்ஃபர்மேஷன் பார்த்து பை வந்து பண்ணலாம். ஓகேங்களா? எதுக்கு நான் இந்த சப்ளையில் ட்ரேடு கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ட்ரெண்டு வந்து செல்லுன்னு இங்கே காட்டுது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் செல் கிடையாது, பை தான். ஏன்னு இப்போ ரீசன் சொல்லியிருக்கேன். செல் காட்டுறதுக்காக இங்கே சம் ஆஃப் த லிக்விடிட்டி வந்து என்ட்ரு ஆகும். அதாவது நம்ம தான் மக்கள் வந்து இந்த இடத்துல என்ட்ரு ஆவாங்க. சோர்ஸ் நடந்துச்சு அப்படின்ட்டு அமௌண்ட்டை வந்து போடுவாங்க. அந்த அமௌண்ட்டுக்கு மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணி ஒரு மூமெண்ட் கொடுக்கும். அந்த மூமெண்ட்டை நம்ம ப்ராஃபிட்டாக சேஞ்ச் பண்ணிக்கணும். அதே மாதிரி எக்ஸ்ட்ரீம்லேயும் அந்த மூமெண்ட் கொடுக்கும். ஆனால் இப்போது இந்த இடத்துல ஒரு மூமெண்ட்டுன்றது இந்த டிமாண்டுக்கு வந்துட்டான் அப்படின்னா இங்கே நடக்கிற மூமெண்ட் ரொம்ப சின்னதாக இருக்கும். அப்போது நமக்கு ப்ராஃபிட் வருதோ இல்லையோ பிரேக் ஈவன் பண்ண கற்றுக்கணும். பிரேக் ஈவனில் முடிக்கணும். ப்ராஃபிட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஃப்ளிப்பில் நமக்கு ஒரு மூமெண்ட், ஒரு நல்ல மூமெண்ட் கொடுத்து ப்ராஃபிட் கொடுத்துட்டானா இந்த எக்ஸ்ட்ரீமில் மூமெண்ட்ன்றது ரொம்ப கம்மியாயிரும். ஓகேங்களா? ஸோ மூமெண்ட்ன்றது ரொம்ப சின்னதாக இருந்துட்டு இப்படி போயிடும். ஓகேங்களா? அப்போது இந்த மூமெண்ட்டில் நமக்கு ஒன்று ப்ராஃபிட் வரணும், இல்லைனா பிரேக் ஈவன் வரணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ப்ராஃபிட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி பிரேக் ஈவன் ஹிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எஸ்எல் ஹிட் ஆகாமல் பார்த்துக்கிட்டு பிரேக் ஈவன் ஹிட் ஆகிற மாதிரி நம்ம மூவ் பண்ணி வச்சிடணும். ஓகேங்களா? சிம்பிள் தான். ஸோ புரிஞ்சில? இங்கேருந்து ஒரு இன்ட்ராடே செல்லு, அதுக்கப்புறம் இங்கே கன்ஃபர்மேஷன் கொடுத்தா இந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணி பை வந்து நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம இந்த ஹை வரைக்கும் பை வந்து பண்ணலாம். தாராளமாக பயப்படாமல் பை வந்து பண்ணலாம். இந்த எக்ஸ்ட்ரீமில் ஒரு சின்ன செல் ட்ரை பண்ணலாம். அது எஸ்எல் அடிச்சிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம கீழே ப்ராஃபிட் பண்ணிட்டு வருவோம் கண்டிப்பாக. ஓகேங்களா? இதில் எஸ்எல் வந்து ஹிட் பண்ணிட்டாலும் பரவாயில்ல. எஸ்எல் விடாமல் பிரேக் ஈவனுக்கு மூவ் பண்ணுறதுக்கு பாருங்கள். ப்ராஃபிட் வரலைனாலும் பரவாயில்ல, பிரேக் ஈவனில் போகணும் நம்ம ட்ரேடு. ஓகேங்களா? தப்பாக எடுத்துட்டாலும் இந்த இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வந்துட்டால் நம்ம இந்த இடத்துல இந்த ஹை வரைக்கும் பை பண்ணிடலாம். இன்கேஸ் இந்த எக்ஸ்ட்ரீமில் நீங்கள் என்ட்ரி வந்து போட்டுட்டீங்க, இதில் உங்களுக்கு என்ட்ரி வந்து ரன் ஆகிட்டு இருக்கு, மேலே வந்துட்டு இருக்கானா இந்த சப்ளையில் செல் வந்து ட்ரை பண்ண வேணாம். ஒரு சின்ன இன்ட்ராடே ட்ரை பண்ண வேணாம். ஏன்னா கீழே இருந்து வருதுன்றப்போ நம்ம மறுபடியும் அங்கே போய் செல் அடிக்கிறது முட்டாள்தனம். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோனால ஏதாவது கற்றுக்கிட்டீங்க, ஏதாவது லேர்னிங் இருக்குது அப்படின்னா திஸ் வீடியோ இஸ் ஒர்த் இட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் வந்து பண்ணிடுங்க. ஓகேங்களா? யூடியூப் புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா, பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கலாம். தேங்க்யூ.